இன்றைக்கி காலையில் 8 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. யூஸ்வலாகவே எனக்குலாம் கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னாவே கொஞ்சம் எனர்ஜி லெவல் அதிகமாக தான் இருக்கும். அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கொடிஷியாவில் அக்ரி இன்டெக்ஸ் 2024க்கு போயிட்டுருக்கோம். ஸோ எனர்ஜி லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். 8 மணிக்கு கிளம்பி ரீச் ஆகும்போது ஒரு 11:30 கிட்ட இருக்கும். பயங்கர டிராஃபிக் வரும்போது, ஏன்னா ரோட்டில் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. அப்படியே போர்டெலாம் பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்ட்ரு ஆகும்போதே அக்ரி இன்டெக்ஸ் 2024 ஜூலை 11லேருந்து 15 வரைக்கும் நடக்குதுங்க. 5 days இருக்குது. கார் பார்க்கிங்க்கு தனி செக்மெண்ட் இருக்குது. நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 50 rupees பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட பாஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம். நீங்களுமே ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, இந்த டைம் வந்து எக்ஸ்போ வர முடியல அப்படின்னா நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ ஃபுல்லாக சுற்றி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்படியே நான் சுற்றி காமிச்சிடுறேன். இன்றைக்கி நிஜமாகவே என்ன ஒரு ஹாப்பினஸ்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ட்ராகும் போதே நம்ம சக்கப்போடு சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸை நிறைய பேரை மீட் பண்ணேன். எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து அந்தளவுக்கு கொடுத்துருந்தீங்க. அதுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே ஹாப்பினஸில் அப்படியே இப்போ போய் சுற்றி பார்த்துடலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு அப்படியே ஒவ்வொரு ஹாலாக வந்து செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மெஷினரிஸ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கு தனியாக, சீட்ஸ்க்கு தனியானு, ஏன்னா பார்க்க வரவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே ஏலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே எக்ஸ்போவோட மெயின் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் தான். நம்ம விதைகளில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக விவசாயத்துக்கு என்னென்ன மெஷினரிஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து கேதர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெஷின்ஸ்லாம் வாங்குகிறோமோ இல்லையோங்க, ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்கு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பம்ப், நம்ம தண்ணி சம்மந்தப்பட்டதாக விவசாயத்துக்கு இருக்கும் பார்த்திங்களா, ட்ரிப் இரிகேஷன், வாட்டர் பம்ப், அதை பற்றி ஃபுல்லாகவே நிறைய கம்பெனிஸ் வந்து இருந்தது. ஏ பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ட்ரிப் இரிகேஷன் பற்றி, நிறைய மோட்டார் பம்ப் பற்றி, பைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கம்பெனிஸ் வந்து இருந்தது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பெரிய ஐடியாஸ் இல்லைங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். அடுத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மெஷினரிஸ் தான் இருந்தது. இந்த சைட் பாருங்கள், ஃபுல்லாகவே கார்டனுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இருந்தது. ப்ரஷ் கட்டர், நம்ம லான்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா மிஷினரிஸ் எல்லாமே வந்திருக்கு. நம்ம ஸ்டார்டிங்லேயே ஏ பிளாக் ஃபுல்லாகவே ஒன்ஸ் மெஷினரிஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக ஜிக்கு வந்தாச்சு. ஏன்னா எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க, இந்த ஹாலில் தான் நமக்கு தேவையான நிறைய திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ மெயினாக நம்ம வந்து சீட்ஸ்லாம் நிறைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். அப்படியே உள்ளே வாங்க என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பிளான்ஸ்க்கு வந்து தனி செக்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சீட்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான்ஸ்க்கு போய்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பிளான்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா தூக்கிட்டு போக முடியாதுங்க. அதை தூக்கிட்டு வந்து நம்ம சுற்ற முடியாது. அதனால் சீட்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக அங்கே போய்க்கலாம். அது நம்ம பார்த்த மெஷினரிஸ் வந்து பாதி தாங்க, இன்னுமே நிறையா இருக்குது. பட் இங்கே சீட்ஸ்க்கு வந்து எப்பவுமே ரஷ் அதிகமாக இருக்கும். உள்ளே என்ட்ராகும் போதே பாருங்களேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. நம்ம கிருஷ்ணா சீட்ஸ் கூட பாருங்களேன் முன்னாடியே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. இவங்களுக்குமே ஒரு 4 ஸ்டால் கிட்ட உள்ளே இருக்குங்க. அத்தனை வெரைட்டி சீட்ஸுமே இருக்குது. அது நம்ம இன்னுமே செகண்ட் தேர்ட்லாம் போகும்போது இன்னுமே உள்ளே நின்று சீட்ஸ் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருந்தது. நமக்கு தேவையான அவ்வளோ நாட்டு விதைகள்லாம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. எல்லா விதைகளுமே நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாங்க. எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். நாட்டு விதைகளுக்குனே தனி ஸ்டால்ஸும் இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆடிப்பட்டம் வருது. ஸோ இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ விதைகள்லாம் நமக்கு தேவையானதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம போட்டுக்கலாம். பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. எந்த விதைகளை வாங்குறது எதை விடுறது அப்படின்னே தெரியலங்க. எல்லாமே வாங்கலாம் தான், பட் அவ்வளோ இடம் இல்லை நமக்கு எல்லாத்தையும் போடுற அளவுக்கு. இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக விதைகள் தாங்க. விதைகளுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஸ்டாலுக்கு மேலேயே இருக்குங்க. நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணல, ஆனால் அவ்வளோ ஸ்டால் இருக்குது. அதுவும் சீட்ஸ் வாங்குறதுக்கெலாம் பாருங்களேன் நம்ம பின்னாடி நின்று வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பேர் அந்த க்யூவில் நின்றுட்டே இருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு டேவே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இது பாருங்களேன் அந்த சொரக்காய் வெரைட்டி நான் லாஸ்ட் இயர் வந்தப்பவும் காமிச்சிருப்பேன். இதுலேயும் எல்லா நாட்டு விதைகளுமே கிடைக்குங்க. எங்கேயுமே நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன். நிஜமாவே அவங்க வீட்டு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் என்கிட்டயும் பேசினாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்மளும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு விதைகள் எல்லாமே சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸ்போவில் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். விதைகள்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கார்டனுக்கு வந்து என்னென்ன விதைகள்லாம் தேவை அப்படிங்கிறத பொறுமையாக யோசிச்சு பார்த்து என்னென்ன விதைகள் வேணும் அப்படிங்கிற எல்லா விதைகளுமே நான் கம்ப்ளீட்டாக இங்கே வாங்கிட்டேங்க. நானும் ரொம்ப நாளாக சில சொரக்காலாம் தேடிட்டு இருந்தேன். அதுவுமே இங்கே இருந்தது. இல்லாத வெரைட்டியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மயில் கழுத்து சொரக்கா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி நிறையா இருந்தது. எப்போவுமே இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்து வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸ்ப்ரேயர்லாம் இருந்ததுங்க. நம்மளும் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒரு குட்டி ஸ்ப்ரேயர் தேவைப்பட்டது. 250 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. அது நம்ம ஒவ்வொரு ஸ்டாலில் விசாரித்தா ரேட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ நம்ம எல்லாம் ஓவராலாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இதுலேயே பாருங்களேன் நம்ம விவசாயத்தில் வேஸ்ட் ஆகிற பொருள்லேயே வந்து நிறைய அந்த மதிப்பு கூட்டும் பொருளாக நிறையா செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நமக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தது. நம்ம செடிகளுக்கு தேவையான உரம் கண்டிப்பாக உங்களுக்குமே டைமில் இருக்குன்னா ஒன் டே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம லாஸ்ட் இயர்லாம் வந்ததுக்கு இந்த டைம் கொஞ்சம் ஸ்டால்லாம் கம்மியான மாதிரி தான் இருந்தது. அதுவும் இந்த பூக்களோட கிழங்கெல்லாம் இருக்குள்ளே அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். பட் எனக்கு வந்து அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அது நம்ம கிளைமேட்டுக்கு வருமா என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் வரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக தேங்காயிலே செஞ்சது தான். இந்த மங்கி நான் காலேஜ் படிக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அப்படியே இருக்குதுங்க, ஒன்றுமே ஆகலை. கப்பெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது. நம்ம கரெக்டாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நீரா பணம் இருந்துச்சு. ஒரு கப் 70 ருபீஸுங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. நம்ம ஊரில் தெலுங்கு அப்படின்னு சொல்லுவோம். நானும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கருப்பட்டி ஒன்று வந்து வாங்கிக்கிட்டோம். சைடில் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு நீங்கள் சக்கப்போடு சேனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு கப் கொடுத்தாங்க. நம்ம சக்கப்போடு சேனல்னால நமக்கு வந்து ஒரு கோகோனட் மில்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்குதுங்க. அது சூடாக இருந்தது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதில் பாருங்களேன் நம்ம இதில் ஒன்று வாங்கிட்டு போக போகிறோம், ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் பயோங்க. அதனால் நான் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில் இருந்து இந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி வீட்டில் காமிச்சிருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வீட்டில் போய் காமிக்கிறேன். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த ஹேங் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஒரு 3 இயர்ஸ் வரைக்குமே நல்லா வரும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம பிளாஸ்டிக் போய்க்கிறதுக்கு இந்த மாதிரி போய்க்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே நிறையா தேன் வெரைட்டி, அதுவும் சாப்பிட்றதுக்குலாம் நிறைய வெரைட்டி இருந்ததுங்க. அதுவும் மெயினாக இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு இருக்குல்ல, அதில் ஹல்வா செஞ்சுருந்தாங்க. சான்ஸே இல்லைங்க, டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க. சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினோம். ஆனால் ஒன்றுங்க, ஒரே ஒரு கப் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த நைட்டே காலி. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பனங்கிழங்குல ஹல்வா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் ரெசிபி தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுறோம். பல்லி ஸ்ப்ரேலாம் இருந்ததுங்க. நமக்கு நிறைய யூஸ் ஆகும் தான். இருந்தாலும் நம்ம வீட்டில் பூனை இருக்குது வேண்டாம்னு சொல்லி என்னோடய கணவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுவும் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்களில் கிழங்கு இருக்குன்னு சொன்னலையே, அதை பாருங்களேன்.
ஆனால் அதுக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் பார்க்க தான் அழகாக இருக்கும், நம்ம வீட்டில் கொண்டு போய் போட்டால் வராதுன்னு. ஆனால் அவர் போன வருஷம் நாங்கள் ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது வந்து சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா கல்வாழை மாதிரி இருக்குது, இன்னும் பூக்கு கூட வரல அது. சரி, எனக்கு ரொம்ப ஆசைங்க இதை பார்த்ததும், அட்லீஸ்ட் நம்ம வீட்லேயும் ஒரு பூ வந்துடாதா அப்படின்ட்டு. ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணி கிழங்கு வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு போராடி ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த பூலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் ஒரிஜினல் பூ தாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 கலருக்கு அப்படியே ஒரு கவரில் இருந்துச்சுங்க கிழங்கு. 150 அப்படின்னு சொல்லிட்டு 60 ருபீஸ், ஒரு கிழங்கு மட்டும் 100 ருபீஸ் அந்த மாதிரியும் இருந்தது. அப்படியே க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்களேன். நானும் ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது, நம்ம கிளைமேட்டுக்கு இந்த பூவெல்லாம் வந்துருமா அப்படின்னு. ஏன்னா நம்ம சைடில் நம்ம இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம். இருந்தாலும் இவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. சரி, நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஃபைனலாக கன்வின்ஸ் பண்ணி ஜிபே பண்ண வச்சாச்சுங்க. சரி, அப்படியே வாங்க அந்த சைட் போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த சைட் ஃபுல்லாக வந்து நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், ரப்பர்னு சொன்னாங்க. நம்ம இன்டோரில் வந்து வைக்கிறோம் இல்லையா, ஸோ குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. பட் எனக்கு வந்து ரப்பர்லாம் வேண்டான்னு தோணுச்சுங்க. நம்ம வந்து அந்த பயோ அந்த மாதிரி போய்க்கலாம் அப்படின்ட்டு சாம்பிள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்டோர் பிளான்ட்லாம் வந்து வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாம்பிளுக்கு பாருங்கள் நிறைய சைஸ் இருந்தது. இந்த சைடில் அப்படியே பிளாஸ்டிக் நிறையா இருந்ததுங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த சைட் போயாச்சு. இதுலேயே பாருங்களேன், நம்ம விதை போடுறதுக்கு ட்ரேவும் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வர மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும் இல்லையா, திக்காக அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம லாஸ்ட் இயர்லாம் வந்ததுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்டால்லாம் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் சீட்ஸ் வந்து எப்பவும் போல் ஃபுல்லாகவே இருந்ததுங்க. அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் ஸ்டால்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னவோ பர்சனலாக கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த சைடு உரம், நமக்கு தேவையான உரங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பயோவில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாமே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு மெயினாக தேவைப்படுது அப்படின்னா விசிட்டிங் கார்டெலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படியே டைம் ஆக பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நம்ம இன்னுமே 2-3 ஹால் வந்து போகாமல் தான் இருக்கோம். இதுக்கே நமக்கு வந்து 3 மணி நேரம் பத்தலைங்க. ஸோ நம்ம வந்தோன்னா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் டேக்கு மேலேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டயர்டாகி அப்பா அப்படின்னு வெளியில் போகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், அந்த வாழை நார்லேயே செஞ்ச மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் 1 டைம் யூசேஜ் கப் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேஸ்ட்லேருந்து செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு நியூ ஐடியாங்க. இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம லாஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த பாட் மாதிரி, அதுலேயே பாருங்கள் தேங்காய் மஞ்சள். இதுவுமே இந்த 250 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. இதெல்லாம் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அவ்வளோவா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஆனால் நல்லா இருந்ததுங்க. மேட்லாம் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்களேன், வாழைப்பழம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க.
இது வந்து அந்த வாழைப்பழத்தில் நிறைய வந்து அந்த மதிப்பு கூட்டும் பொருள் மாதிரி செஞ்சு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்கேயுமே பார்த்திங்கன்னா இல்லாத மிஷினே இல்லைங்க. ஹார்வெஸ்டர் அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ நம்மளும் ஓவரால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம இப்போ வந்துவிட்டோம். நான் சுற்றி காமிச்சு வந்து பாதி தாங்க, இன்னும் பார்க்காத சில விஷயங்களும் இருக்குது. இன்னும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு அதை பற்றியுமே நிறைய போட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் விட இந்த காளான் வளர்ப்பு அதெல்லாம் நிறைய காமிச்சிருந்தாங்க. இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து நர்சரி இருக்குங்க. ஃபுல்லாக பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. உள்ளே வந்ததும் டயர்டே தெரிலங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் பார்க் பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ 4-5 செடிலாம் வாங்குறோன்னா தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அப்படியே பேக் சைடில் நின்று கூட நம்ம கொடுத்துக்கலாங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செடிகள் தாங்க. எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் மகந்து வரும்போதே எனக்கு ஒரு எல்லோ ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அமிச்சா. பட் எனக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருந்ததுங்க, இத்தனை செடிகள் தான் வாங்கிட்டு வரணும்னு. இது ஃபுல்லாகவே மரங்கள் தான். சப்போட்டா, மாதுளை, கொய்யா எல்லா மரங்களுமே இருந்தது. இன்றைக்கி இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எக்ஸ்போ ஃபுல்லாகவே நம்ம ஆர்கானிக் ஃபார்மர் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. உங்களுக்குமே நீங்கள் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி வீடியோஸ் போடுவாங்க. அதை பார்க்கும்போதே நமக்குமே மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ஹேர் ஆயில் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க ஃபார்ம்லேருந்தே ஆர்கானிக்காக எடுத்து சோளம் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ரிச் ட்ரீ. இந்த மரத்தோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 5,50,000. நம்ம அப்படியே அந்த சைட் போயிட்டோம். பட் குட்டி குட்டி பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து 5,000, 6,000 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்மளும் வந்து ஓவராலாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் செடிகளாக செலக்ட் பண்ணியாச்சுங்க. எனக்கு வந்து மெயினாக குண்டுமல்லி, அப்புறம் எல்லோ ரோஸ், அப்புறம் சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வேணுங்கிற எல்லாமே வாங்கியாச்சு. கண்டிப்பாக இத்தனை செடிகளை பார்த்தா வாங்காமல் எப்படிங்க வெளியில் போக முடியும்? இங்கெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் 350, 400 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. பட் இதுவே குட்டி பிளான்ட்டாகவும் அந்த சைடு இருந்ததுங்க. 70 rupees, 80 rupees, 100 rupeesக்கு. சரி நம்ம அந்த சைடு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே ரோஸ் தாங்க. அந்த பட்டன் ரோஸ் டைப்பில் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாகவே இருந்தது. இதெல்லாம் பாருங்களேன், மரங்கள் வைக்கிறதுக்கு நம்ம மாடி தோட்டம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நாற்று வைக்கிறதுக்கு அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக அதை ட்ரிப் போட்டு செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதுமே நமக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தது. நம்மளும் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சுங்க. நிஜமாக ஓவராலாக சுற்றி வரும்போது கொஞ்சம் டயர்டாகவும் பசியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஃபைனல் டச்சுக்கு இங்கே வந்து பூக்கள்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவையான செடிகளை வாங்கிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த பசியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்புன மாதிரி இருந்தது. ஸோ நம்மளும் வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே வர வழியில் வந்து லஞ்சே வந்து ஈவினிங் தாங்க சாப்பிட்டோம். நான் வந்து எப்போவுமே ஒரு எம்டி பிரியாணி தான், சிம்பிளாக ஒரு எம்டி பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஃபைனல் டச்சுக்கு வந்து ஒரு இளநீர் பாயாசம் வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்களுமே என்னோட சேர்ந்து இந்த எக்ஸ்போவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்குமே டைம் இருக்குது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் டேரெக்டாக போய் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து கூட நான் டயர்ட் ஆகலைங்க. இந்த பூச்செடிகளாக எடுத்து வச்சு தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு அப்படியே காமிக்கிற பாருங்களேன் என்னென்ன வாங்கினேன்னு. இந்த செவந்தி பூலாம் அந்த டார்க் ரெட் இருக்குள்ளே அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல. 2-3 ஃப்ளவர் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பார்க்கலாங்க, வச்சு பார்க்கலாம். இதெல்லாம் கார்டனில் வைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மாதுளங்கன்று வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து 250ங்க, 200 250 சம்திங்னு. மீதி செடிகள் எல்லாமே 80 rupees 70 rupees. அப்புறம் குண்டுமல்லியில் 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் எல்லோ ரோஸ் 1. அதுக்கப்புறம் இது பாருங்களேன், அந்த மேரி கோல்டு மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. 4 கலர் சேர்ந்து 90 rupees சம்திங். சூப்பராக இருந்துச்சு. பட் இதெல்லாம் வச்சா எப்படி வரும் தான் தெரியல. அவ்வளோதாங்க. நம்மளும் ஸ்ப்ரேயர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் நான் அந்த கோகோனட் கயர் தேங்காய் மஞ்சளை சொன்னேன் இல்லையா, அந்த ஹேங்கிங் பார்ட்ஸ் மாதிரி அது 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் விதைகள் போடுறதுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங்காக ட்ரே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு 4-5 வாங்கியிருந்தோம். அப்புறம் நிறையா அந்த கிழங்கு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த கார்டன் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குங்க. போயிட்டு வந்து நானும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய். எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு சத்தில் காலையில் நம்ம எடுத்துக்கிறேன் போட்டோ.